ஏசப்பா கிட்ட அவனோட மகிமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட் ஆகிய மோசையா கேட்குறாரு. உடனே அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, மகிமை என்னோட முகத்தை என்ன பண்ண, நான் யார் மேல தயவா இருக்க கிருபை பாராட்டுவேன்னா அவன் மேல கிருபை பாராட்டுவேன், யார் மேல இறக்கம் பாராட்டும் அவன் மேல இறக்கம் பாராட்டுவேன். நான் என்ன பண்றேன், எனக்கு கிருபை என்னோட தயவு உனக்கு முன்பாக சரி அழகா போட்டிருக்கு, என்னுடைய தயவு எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்றாரு, என்னோட முகத்தை உன்னால பார்க்க முடியாது, ஆனா நீ என்னோட என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீ வா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், நீ கண்மலை மேல நில்லு, உனக்கு கரெக்டான நான் உன்னை மறைச்சிட்டு நான் கடந்து போகும்போது, ஏன்னா மகிமையால பார்க்க முடியாதனால உன்னை மறைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கரத்தை எடுப்பேன், என்னோட பின்பக்கத்தை நீ காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோசே ஐயா தேவனை முகமுகமாய் தரிசித்திருக்கார். அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் மகிமை நிறைந்தவர், அப்படித்தானே? மகிமை பொருந்தியவர், அதான் ஆண்டவர் கரத்தினால மறைக்கிறார். எவ்வளோ ஒரு மகிமை, எவ்வளோ ஒரு பவர், சூரியனை விடவும் பல மடங்கு அப்படிப்பட்ட பவர் உடைய தேவனாகிய கர்த்தர், வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் போல முகம் உடைய கர்த்தர். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ இங்க பாருங்க அவர் சொல்றாரு, மறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எடுப்பேன், என்னோட பின்பக்கத்தை காண்பாய். இப்போ தேவனை அதிகமாய் தேடணும். அப்போ தேடுனாதான் எப்படி தேடணும், ஒரு ஸ்நேகிதனோட நீங்க முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கணும். மொதல் விஷயம் உங்க சீக்ரெட்ஸை நீங்க டிரான்ஸ்பரண்டா அவர்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணும்போது தான் அவர்கிட்ட நீங்க அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். மொதல் விஷயம் அப்பந்தான் நீங்க அப்படி தொடர்ந்து செய்யதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, சீனாய் கொண்டு முடிய அனுபவம் அப்படிங்கிறது இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதே போல இதுலயும் கூட நம்ம செய்யும் போது செய்யதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அப்ப தன்னுடைய மன விருப்பத்தை, ஏசப்பா சொல்லுங்கப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உங்க ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன், உங்க ஸ்நேகிதனா இருக்க விரும்புறேன், மோசிக்கிட்ட எவ்வளோ ஸ்நேகிதனா இருந்தீங்க, நான் அதே போல இருக்குன்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அப்படி உங்க மனசை திறந்து அவர்கிட்ட சொல்லும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி ஒரு நாள் செஞ்சுட்டு ஏசப்பா கிட்ட எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒவ்வொரு நாளும் செஞ்சு தேவன்கிட்ட என்ன பண்ணி கிட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வேற எந்த லக்குமே இல்லை, பரலோகத்தை அடையணும். அது மாத்திரம் இல்லாம ரெண்டாவது விஷயம், இயேசுவை நெருங்கிக்கிட்டே இருக்கணும். நெருங்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா ஜெபம் தான். எப்படின்னா ஒரு மனுஷங்கிட்ட ஒருத்தங்க கிட்ட பேசினாதான் நம்ம என்ன ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப் அந்த கனெக்ஷன் என்ன ஆகும், அதிகமாகும். அதே போல் நாம இதுலயும் கூட என்ன பண்ணணும்னா ஏசப்பா கிட்ட டெய்லியும் கட்டாயம் பேசணும். சரிங்களா? நாம ஸ்நேகிதனோடு பேசுகிற அனுபவத்துக்குள் நாமளும் வரணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்ம டிரான்ஸ்பரண்டா அவர்கிட்ட எடுத்து ஒப்பிக்கணும். ஏசப்பா நான் உங்க நேசிக்கிறேன், நான் உமக்கு நீங்க எப்படி மோசையா ஸ்நேகிதனோடு பேசுறது கூட முகமுகமா பேசுனீங்களே, என்கிட்ட எப்படி பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறதோ, அதே போல் அவர்கிட்ட அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, சாக்ரிஃபிஷியலா கத்திற்காக வாழ்றது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவன் கண்டிப்பா அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் தம்மை வெளிப்படுத்துவார். சரிங்களா?